ஏன்னா இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற ப்ரூஃப்ல இந்த மாதிரி ஆல் இன் ஒன் ஆச்சாரம் கிடையாது. இதுதான் இப்போ இன்ட்ரோ கேட்ட இல்லையா, இவர் தான் பெஸ்ட் ஆச்சாரியன், இவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரிய சார்வபௌமன் தேசிகன். இன்ட்ரோ ஒரு ஆயிட்டா. இப்போ அவர் எழுதின கிரந்தம் பாதுகா சஹஸ்ரத்தை 3 மணி நேரத்தில் 1008 ஸ்லோகம் எழுதியிருக்கார். ஒரு ஜாமம் 3 ஹவர்ஸில் 1008 ஸ்லோகாஸ் எழுதிவிட்டார். நான் 160 மணி நேரமாக 450 ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். டிஃப்ரென்ஸ் புரியுறதோ? இன்னும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு 300 மணி நேரம் கொடுத்தாதான் 300 மணி நேரம், அவர் 3 மணி நேரம் 1008, 300 மணி நேரம் கொடுத்தாதான் நான் 1008 எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறேன். அதுவும் திரும்பி என்ன கேட்டேன்னா சொல்ல தெரியாது. அந்த மாதிரி துபாய் மெயின் ரோட் மாதிரி ஒரு தடவை தான் சொல்ல, திருப்பி கேட்டால் தெரியாது. அந்த அளவில் நம்ம இருக்கோம். அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு ஆச்சாரியன் எழுதியிருக்கார். காலங்காலத்தால் 2லேருந்து 5 நம்ம ஒரு மாதிரி 4 மணிக்கு எழுந்துக்கணுமே, அப்படி குளிக்கணுமே, 5:45 காஃபி கொடுத்துருவாளே, 6 மணிக்கு சஹஸ்ரநாமம் சொல்லணுமே, அப்படி நம்ம இதை நினைக்கிறதுக்குள்ள அவர் 1008 எழுதிட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த 4 to 7 நம்ம இந்த மாதிரி குளிச்சுட்டு அத்தை பண்ணி சீரி சிங்காரிச்சு இதெல்லாம் பண்ணி இங்கே வரத்துக்குள்ள அவர் 3 மணி நேரத்தை பாதுகா சஹஸ்ரம் எழுதி முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா அவருடைய நாலேஜ் எந்த டைமென்ஷனில், ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை புனருக்தி தோஷம்னு உண்டு. புனருக்தி தோஷம்னா கிரந்தத்தில் என்னென்னா சொன்னதையே சொல்கிறது. நீங்கள் பல பேர் பார்த்தேன்னா ஸோ ஐ வாஸ் டெல்லிங், ஸோ ஹி கேம், ஸோ நீங்கள் ஒரே பேச்சில் பார்த்தேன்னா ஒரு 5 நிமிஷம் பேச விட்டேன்னா அவளுக்கு எதை ஃபில் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் இந்த கிரிக்கெட்டர்ஸை விட்டேன்னா today the pitch was it was good, so அது அவனை விளையாட மட்டும் நான் பேசவே விடக்கூடாது. ஃபுல் ஸ்டாப்பே வைக்க மாட்டேன். but today the name was the pitch was good, so we thought ஏன்னா they don't know how to communicate. சரி, அவள் பாவம் விளையாட தெரியும் உட்காந்து உபன்யாசம் பண்ண. இப்போ என்ன போய் விளையாடுன்னு சொன்னால் விளையாட முடியும்? இப்போ பந்தை வச்சு நிற்க வேண்டியது. இந்த பந்தானது இது வந்து கர்மா. ஏதாவது நான் போட்டு அந்த மாதிரி உபன்யாசம் பண்ண வேண்டியது தான். பந்தை வச்சு நேரத்தை பண்ணுறது இல்லையா? இது மூணு இருக்குது. ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக. இதான் 3 ஸ்டம்பு இல்லையா? அடிக்கக்கூடிய அந்த பால் தான் வந்து பூர்வ ஜென்ம இக ஜென்ம கர்மா. அம்பையருங்கிறவர் தான் ஆச்சாரியன். இதுதான் வந்து இந்த லீலா விபூதி. இதுக்கு மேலே ஹெலிகாப்டர் ஷவர் அடிச்சு கொடுத்தோன்னா அது நித்திய விபூதி. ஏன்னா திரும்பியே வராது பாருங்க. எது நித்திய விபூத்தினா அந்த ஆத்மா திரும்பி வரப்படாது. பால் ஹெலிகாப்டர் ஷாப்பில் வெளில போயிடுதுன்னா அந்த பாலை யூஸே பண்ண மாட்டாது, திரும்பியே வராது. அது மோட்சம் அடைஞ்ச ஆத்மா. இப்போ பார்த்துட்டேன்னா நான் விளையாடவே இல்லை பாருங்க. விளையாட்டை பற்றி உபன்யாசம் தான் பண்ணேன். அது மாதிரி விளையாடுறவாளை உபன்யாசம் பண்ணவே விடக்கூடாது, உபன்யாசம் பண்ணுறவாளை விளையாடவே விடக்கூடாது. அது அவ பண்ணணும். அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு ஆச்சாரியன் எழுதியிருக்காருன்னா அவருடைய ஞானம் எந்த இடங்களில் புனருக்தி, திரும்பி சொன்னதையே சொல்லலை. ஒரு ஸ்லோகமும் ஒரு வித்தியாசம். அதை 32 பத்ததிகளாக பிரித்து எத்தனையோ விஷயங்கள் சொல்லி அதில் 9 ஸ்டுவர் செஸ் ப்ராப்ளம் எல்லாம் வேறு சால்வ் பண்ணி வச்சுருக்காரு இந்த சுவாமி. அதனால் பெரிய மகான்கள் இவாள்லாம். இதுதான் இன்ட்ரொடக்ஷன். நீங்கள் படிக்கிறது ஒரு உயர்ந்த ஆச்சாரியனுடைய உயர்ந்த கிரந்தத்தை பற்றி. இந்த யாமறிந்த ஆச்சாரியர்களிலே தேசிகனை போல் மற்றொருவரை காணோம். யாமறிந்த கிரந்தங்களிலே பாதுகா சஹஸ்ரம் போல் ஒரு ஆச்சரியமான வியக்கத்தக்க ஒரு கிரந்தத்தை காணோம். இவ்வளோதான். நீங்கள் கற்றுக்கிறது கேட்கறது ரொம்ப வசதியான விஷயம். அதோடு வச்சுக்கோங்க மனசில். இப்போ 85வது ஸ்லோகம் இந்த பத்ததியில் शरणमुपगतो त्वां शार्गिणः पादरक्षे सकृदिति विधिसिद्धं त्यक्तुकामे विमोहात् प्रचलितमणिजालव्यञ्जितैः शिञ्जितैः स्वैः अलमलमिति नूनं वारयस्यादरेण. சாதிக்கிறார் தேசிகன். ஷார்ங்கிணः பாதரக்ஷே. ஷார்ங்கிணः ஷார்கம் தரித்தவனுடைய பாதரக்ஷை என உபன்யாசத்தை சொல்லியிருக்கேன். திரும்பி சொல்றேன். ஷார்ங்கன பகவானுடைய வில்லுக்கு ஷார்ங்கம். அதனால்தான் ஆண்டாள் ஷார்ங்கம் உதைத்த சரமழை போல்னு பாடுறான். ஷார்ங்கம், ஷார்ங்கம்னா பெருமாளுடைய வில்லுக்கு ஷார்ங்கம்னு பேர். ஷார்க தன்வானு கம்பா. ஷார்க தன்வா, ஷார்ங்க தன்வானா ஷார்ங்கத்தை பிடித்தவன், தரித்தவன். அதனால ஷார்ங்க பாணின்னு தான் சொல்லணும், சாரங்க பாணின்னு சொல்லக்கூடாது. ஷார்ங்க பாணி இல்லையே சார், புஸ்தகத்தில் அப்படிதான் போட்டிருக்குன்னு ஆர்கியூவே பண்ணாதீங்க. ஷார்ங்க பாணின்னு தான் சொல்லணும். புஸ்தகத்தில் 1008 போட்டிருப்பான். ஷார்ங்க தர்வா, ஷார்ங்கி அப்படின்னு தான் பேர். அப்போ ஷார்க்கத்தை தரித்தவன் ஷார்ங்கிணன்.
ஷார்ங்கிணனுடைய பாதரக்ஷையே, ஷார்ங்கிணம் பாதரக்ஷையே சரணம் உபகதே, யாரெல்லாம் உங்ககிட்ட சரணாகதி பண்ணியிருக்காளோ துவா உன்னிடத்தில், தியக்து காமே அவ ஒருவேளை உடைக்கிறதா இருக்காளோ, விதி சித்தம், விதி சித்தம்னா விதினா நிறைய பாருங்க, ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஞாபகம் வச்சுங்க, ஒரே சப்தத்துக்கு ஒரே அர்த்தம் தான் சொல்லணுங்கிறது இல்லை. த்விஜஹான்னா என்ன? பிராமணன், அப்புறம் பிராமணன் சத்திரியன் வைசியன் எல்லாரும் த்விஜன் தான். பல்லு, அப்புறம் வெரி குட் பேர்ட்ஸ். ஏன்னா எதெல்லாம் 2 முறை பிறக்கிறதோ அதுக்கெல்லாம் த்விஜஹான் பேர். அப்போ பறவை அம்மா கிட்டேருந்து முட்டை, முட்டையிலேருந்து குஞ்சு, 2 முறை பிறப்பு இருக்கா? அம்மா கிட்டேருந்து டைரக்டாவா பிறந்தது இல்லை, முட்டையிலேருந்து வருது. அப்போ அம்மா கிட்டேருந்து முட்டை, முட்டையிலேருந்து குஞ்சு, அப்போ 2 முறை பிறப்பு த்விஜஹா. பல்லு, மில்க் டீத் வந்துட்டு பர்மனன்ட் டீத் த்விஜஹா. ஒரு பிராமணனுக்கோ வைசியனுக்கோ க்ஷத்திரியனுக்கோ அம்மா கிட்டேருந்து முதல் பிறப்பு. காயத்ரி அம்மா 7வது வயசுல ஒரு வேளை தப்பி தவறி பூடல் போட்டுவிட்டா அது 2வது முறை பிறப்பு, பூனல் ஆயிடுது. அப்போ 2. அப்போ த்விஜஹான்னு சொன்னா இத்தனை அர்த்தங்கள் உண்டு. விதினா பிரம்மா, நான் விதினா பிரம்மா, விதி சிவ பிரமுகாஹா அப்படின்னா விதினா பிரம்மா. விதினா என்ன? நம்ம விதி 2வது விதி. 3வது விதி சாஸ்திரம்னு இருக்கு. சாஸ்திரத்துக்கும் விதி. அதனால விதி சித்தஹா, வேதம் சொன்ன ஒரு விஷயம், அது என்ன சொல்லிடுத்து வேதம்? விதி சித்தம் சக்ருத் இதி. சக்ருத், சக்ருத்னா என்ன? வெரி குட். யார் சொன்னா? எக்ஸலென்ட். எங்கேயும் கைவட்டவன். எக்ஸலென்ட். சக்ருத்னா ஒரு தடவை அர்த்தம். சக்ருத் பிரபன்னஜன சம்ரக்ஷண தீக்ஷிதன்னு தேசிகன் ரகுவீர கண்டியத்தில் எடுக்கிறார். சக்ருதேவ பிரபன்னாயன்னு ராமருடைய வாக்கியம் ராமாயணத்துல. சக்ருத்னா ஒரு தடவை, அவ்வளவுதான், ஒன்ஸ். என்ன சார் ஒன்ஸ் அப்படின்னா சக்ருத் இதி, இது இது ஒரு தடவை அப்படின்னா சரணாகதிங்கிறது ஒரு தடவை தான் பண்ணணும். ஜாகிரதையா சொல்ற பாருங்க, ஒரு காரணத்துக்காக ஒரு தடவை தான் பண்ணணும். மொத்தமா ஒரு தடவை தான் பண்ணணுங்கிறது இல்லை, ஒரு காரணத்துக்காக ஒரு தடவை தான் பண்ணணும். இப்போ திரௌபதி சரணாகதி பண்ணா, எதுக்கு பண்ணா? புடவைக்கோசரம் பண்ணா, ஒரு தடவை தான் பண்ணா. இப்போ பெருமாள் வந்து புடவை கொடுத்துட்டார், அவளுக்கு தோணி போயிடுது, பெருமாள் கேட்டா கொடுத்துருவாரு. அடுத்த நாள் வந்து அவளுக்கு ஏதோ புடவை வாங்கணும், திரும்பி அரண்மனைக்கு போயிடுறா, ஏதோ கேட்ட உடனே புடவை கொடுத்துட்ட. இன்னொரு தடவை சரணாகதி பண்ணி, சுவாமி நல்ல ஒரு ஸ்ரீலங்கன் டெக்ஸ்டே, கீழே நல்ல பைத்தனி பார்டர், பல்லுல நல்ல இக்கத் சம்பல் புரியணும், அப்படியே இன்னொரு பக்கம் கொஞ்சம் தாராசுரத்துல போடுற ஜரியா இருந்தா நல்லா இருக்கும். அந்த முன் பக்கம் வந்து கேரளா கசவு புடவை மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பெருமாள் கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி ஒரு புடவையை கேட்டா பெருமாள் கொடுக்க மாட்டார். ஏன்னா சரணாகதிங்கிறது ஒரு காரணத்துக்காக ஒரு தடவை தான் பண்ணணும், பலிக்கும். இப்போ மோட்சத்துக்காக சரணாகதி பண்றேன்னு வச்சு ஒரு தடவை தான் பண்ணணும். ஒரு தடவை பண்ணிட்டோம், 4-5 வருஷம் கழிச்சு பண்ணும்போது சரியா பண்ணேனோ இல்லையோ எனக்கு டவுட்டா இருக்கு, இன்னொரு தடவை பண்ணா அது பலிக்காது. சக்ருத்துனா ஒரு தடவை அப்படின்னா வேதம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது சரணாகதிங்கிறத காரணமா வச்சுட்டு ஒரு தடவை தான் செய்ய வேண்டும். சக்ருத் இதி தெக்துகாமே, எவன் இதை மீறுகின்றானோ, மீறுகின்றான்னா ஒரே காரணத்துக்காக பல தடவை சரணாகதி பண்றாரோ, அப்ப பெருமாள் இவரை பார்த்து சொல்லணும், ஏண்டாப்பா ஒரு தடவை தான் பண்ணிவிட்டியே, எதுக்கு மறுபடியும் பண்ற அப்படின்னு சொல்லணும். ஆனா பெருமாள் ரொம்ப பெரிய ராஜா இல்லையா, ரங்கராஜன், ரங்காதிராஜன், ரங்கநாதன், அவர் சட்டுலாம் பேச மாட்டார், ஆளை விட்டு தான் பேச வைப்பார். பெரிய இந்த நிறுவனங்கள்லாம் போயிட்டேன்னா அவளுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பா, சார் இப்போ பிஸியா இருக்கார் நீங்க வரப்படாது, அவரே சொல்லியிருக்கலாமேன்னு அவர் சொல்ல மாட்டார், அவர் சார் ஒன்றும். அதனால யார் அந்த சார்? இங்க ரங்கநாதர் தான் அந்த சார். அதனால இந்த ரங்கநாதன்கிற சார் சொல்லவே மாட்டார், அவர் யாரையாவது விட்டு சொல்ல வைப்பார். இதுதான் அவர் என்ன சொல்லிவிடும், ஐ கம் லேட்டர் அப்படின்னு. அப்போ ரங்கநாதன் சொல்லணும், இதை பார்ப்பா சரணாகதி ஒரு காரணத்துக்காக ஒரு தடவை தான் பண்ணணும், பண்ணிட்டே இருக்காத. யார் மூலமா சொல்வர்? தான் தரிக்கக்கூடிய பாதுகை மூலமா. பாதுகையில மணிகள் இருக்கா, பெருமாள் சஞ்சரிக்கும் போது அந்த மணி சத்தம் கேட்டு அந்த பக்தனுக்கு சொல்ற மாதிரி இருக்கான், போரும்பா ஒரு தடவை பண்ணுன்னு சொல்ற மாதிரி இருக்கான். அது சொல்றது புரியுதா? தேசிகன் இதை வியூவிக்கிறார். நீங்க உடனே கேன் ஸ்டோன்ஸ் கன்வே, ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் எவர் பாசிபிள் அப்படின்னா நீங்க வந்து இது எத்தனை நீட்டினாலும் உங்களுக்கு காவியமே படிக்க தெரியலேன்னு அர்த்தம். இப்போ காவியத்துல வந்து மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே இன்னொரு அசடு வந்து சொல்லிட்டு, அந்த கொடி வந்து 10 அடி by 3 அடி, இந்த மாமிக்கு கண்ணு இத்தினோன்னு இருக்கே,
நீ கதையே கேட்கக்கூடாதுப்பா. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனேன்னா அந்த மாமியோட கண் அவ்வளோ அழகாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதோட நிறுத்தணுமே ஒழிய மீன் இப்படி இருக்கா, அது கோல்டன் ஃபிஷ்ஷா, எறாவா, இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதனால மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேன். அடுத்தது, போரில் முதுமைகள் புரிந்த சேரன் வில்லை உன் புருவத்தில் கண்டேனே. யுத்தத்துக்கு உங்க மாமியோட புருவத்தை எடுத்து போக முடியும் இல்லையா? தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே. மாமியும் புலியும் ஒண்ணா? யோசிச்சு பாருங்க. அதாவது காவியத்தை ரசிக்கணும்னா அது ஒரு அழகு. அதோட நம்ம காவியத்தை ரசிக்கிறதுக்கு கூட ஒரு கோர்ஸ் எடுக்கணும். அப்ப அள்ளித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடியை வைத்து சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும்னு ஒருத்தர் எழுதி வச்சிருக்க. இப்ப என்ன அழகா அந்த குழந்தை நடக்கிறது அர்த்தம். அதோட நிறுத்திக்கணுமே ஒழிய அள்ளி தண்டு அள்ளி வாசல் அள்ளி கூத்துட்டு போறல. இப்ப அள்ளியை பிடிக்கி அந்த குழந்தை கீழே வச்சு அப்புறம் அதை ஒரு காலை இதெல்லாம் எங்க நடக்க போறது? அதனால சக்ருத் இதி விமோகாத் ஸ்வைஹி சிஞ்சிதைஹி. அம்மா பாதுகாதேவி, ஷார்கிணனுடைய பாதுகாதேவி, பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்ன கர்ப்பமான மணிகள் பொருத்திய நாதவே, நீ ஒரு சரணாகதனை பார்த்து பிரபன்னனை பார்த்து சொல்லும்படி இருக்கின்றது. வேதம் சொல்லக்கூடிய விதி சரணாகதி ஒரு காரணத்துக்காக ஒரு தடவை தானே பண்ணணும், 2வது தடவை பண்ணிடாதப்பான்னு சொல்ற மாதிரி இருக்கான். பிரச்சலித மஞ்சிளா. இது என்னன்னா, சில விஷமிகள் என்ன பண்ணிடுவான்னா, பெருமாள் ஒரு காரணத்துக்காக ஒரு தடவை தான் சரணாகதி பண்ணணுங்கிறார், அதுக்கு மேல பண்ணாதான் பாதுகாதேவி கூடாதுங்கிறான். சில பேர் என்ன சாமர்த்தியமா என்ன பண்ணிடுவான்னா, பார்த்தேன்னா பாதுகாதேவி சரணாகதியே பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி கர்மிக்கக்கூடிய விஷமிகளும் இருப்பா. அப்படின்லாம் தேசிகன் சாதிக்கல, கிரந்தத்திலையும் அப்படி இல்லை. சரணாகதி பண்ணால்தான் மோட்சம்னு வேதத்தில் இருக்கு. அது இவரே பண்ணிட்டு போயிட்டார் அவரே பண்ணிட்டு போயிட்டார்லாம் சொல்லக்கூடாது. ராமானுஜரே 1000 வருஷத்துக்கு முன்னாடி சரணாகதி பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னா அவர் சாப்பிட்டுட்டும் தான் போயிட்டார், இல்லை நம்ம சாப்பிடவே வேண்டாம் இனிமே இல்லையா? அப்படி இல்லை. சரணாகதிங்கிறது விதி வாக்கியம், பண்ணணுங்கிறதுக்காக தான் ஒரு கிரந்தம் எழுதுவாளே ஒழிய பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எழுத மாட்டா. அதனால வாரயசி அலம் 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 போரும்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். இப்போ ஒரு சம்பிரதாயங்கள்ல ஒரு தடவை சேவிக்கிறது பழங்க, ஒரு தடவை தான் சேவிப்பா. இது ஸ்ரீ வைஷ்ணவாழியே தேசிக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவா 2 இல்லாட்டா 4 தடவை சேவிக்கணும். இப்போ யாருக்கு நம்ம சேவிக்கிறோமோ அவர் என்ன சொல்லிடுவார்? போரும்ப. அப்ப நம்ம போரும்னு சொல்லச்சா அவருடைய வார்த்தையையும் மதிக்கணும், அதே சமயத்தில் விதியை மீறக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா, முதல் தடவை சேவிக்க ஆரம்பிச்சோன்னா அவர் போறோம்னு சொல்லிட்டா 2வது தடவையோட நிறுத்தணும். நான் சொல்றது புரியுறதோ? ஈவன் நம்பர்ல நிறுத்தணுமே ஒழிய அவன் போறோம்னு சொன்னதுக்காக நம்ம 4 தடவை சேவிச்சுன்னு போனா அவருக்கும் எம்பாரசிங்கா இருக்கு. ஒரு தடவையோட நிறுத்திவிட்டா விதிய பாக்கியத்தை மீறினா மாதிரி ஆயிடும். போறோம்னு அவர் எப்போ சொல்றாரோ, இப்போ 3வது தடவை சேவிக்கும் போது போறோம்னு சொல்லிட்டா 4வது தடவையோட நிறுத்தணும். முதல் தடவையோட போறோம். இப்போ 4வது தடவை சேவிச்சு முடிச்ச உடனே அவர் போறோம்னு சொல்லலைன்னா அதோடய நிறுத்திக்கணும் இல்லையா? இப்போ 4 தடவை சேவிச்சுட்டோம், அவர் போறோம்னு சொல்லலை, அதுக்காக சேவிச்சுட்டே ரிவா இருக்க முடியும்? அப்போ நிறுத்திடணும். அதனால அவர் பாவம் தெரியல, போறோம்னு சொல்லத்துக்கு அவருக்கு தெரியல, நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை அவருக்கு சொல்ல தெரியலங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால வாரயசி அலம் அலம் போறோம். அதனால விகல கரண விருத்தோ விஹ்வலாங்கே விலக்ஷ்யம் விலபதி மைமோஹாக் விப்ரதி ஷௌரிபாதம் பரிசரமதிகந்தும் பஷ்ய பாதாவனித்வம் பிரதிபயம் அகிலம் மே பத்சயந்தி நிநாதைஹி. பாதாவனி பாதுகையே விகல கரண விருத்தௌ. விகல கரண விருத்தௌ, கரண விருத்தௌ விகல அப்படின்னா கரணங்கள், நம்ம சென்சஸ் எல்லாம் வீக் ஆகும்போது. விஹ்வலாங்கே, விஹ்வல அங்கே, விஹ்வல அங்கேனா பாடியும் அப்படியே ஆடின்னு இருக்கு. மை, அதனால என்னுடைய விலபதி, அந்த வழியில நான் கத்தும் போதும், என்ன சார் பயமா இருக்கு, தேசிகன் இதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கார். ஏன்னா நம்மளே தம்புலா கேவிச்சு போயிட்டோம், சிகிரியா போகணும்னு நினைச்சாலே நமக்கு காலெல்லாம் ஆடு. இவர் சொல்றதெல்லாம் நடக்க போகுதுங்க. விக்வலாங்கி விகல கரண விருத்தோ எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. விலபதி அது வலியில வேற துடிக்கணும். அதுக்கு ஒரு தேவி இருக்கா, அந்த தேவிக்கு ஓலினி, அந்த தேவி வலியை போக்கக்கூடியவள். தீட்சிதர், முத்துசுவாமி தீட்சிதர் மாலினின்னு எடுத்தார்.
அது வந்து எந்த எந்த கீர்த்தனத்தில் மாலினி வரும்? அவரை தான் சார் கேட்கணும், தீட்சிதரை தான் கேட்கணும். அவர் எதுக்கு இவ்வளோ எழுதி வச்சார்? அதாவது திவாகர தனுஜம்னு ஒரு கீர்த்தனை, அது சனைஸ்வரனை பற்றி ஒரு கீர்த்தனை. எதுகுல காம்போஜியில் மாலினின்னு ஒரு வார்த்தை பிரயோகம். ஏன்னா மாலினி வழிபட்ட சனைஸ்வரனா. அம்பாளை பற்றி சொல்லும்போது மாலினி அப்படின்னு இன்னொரு இடத்துல கமலாம்பாம்ல எடுக்கிறார். அது மாலினி. மாலினியை வச்சு என்ன பண்ணுவோம்? நமக்கு ஓலினி தான் வேணும். அதனால இந்த கவலையிலிருந்து போக்குவது ஓலினி. அந்த மாதிரி மயி விலபதி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே அப்படி தான் போவோம். ஆன்னு ஒருத்தர் கத்துவா, உடனே ஸ்ப்ரே அடித்தா உடனே அந்த வலி போயிடும். அதனால விலபதி மோகாத்து, இதோட வருங்க உடம்பு டயர்டாக இருக்குது. மோகாத்து புத்தியும் ஒரு மாதிரி கலங்கி இருக்கு. விலக்ஷம் டிஸ்ஓரியன்டா இருக்கு. விலக்ஷம்னா ஒரு கிளாரிட்டியே இல்லை. இப்போ ஒன்று பேசுவா, ஒரு நாளைக்கு கழிச்சு இன்னொன்று பேசுவா. அப்படின்னா அது நம்ம அரசியல்வாதிகளும் அப்படிதான்னு வச்சுக்கோ. அவள் படிக்க வேண்டிய ஸ்லோகம் இது. அதனால துவம் பஷ்ய, அம்மா நீ பாரு, அதிகந்தும் பரிசரம் பிப்ரதி ஷௌரிபாதம், அம்மா வெகு தூரம் ஷௌரி. ஷௌரினா நாராயணர் பெருமாளுக்கு ஷௌரின்னு பேர். ஷௌரிகின்னு ஒரு திருநாமம் எங்க வரும்? வெரி குட், திருக்கண்ணபுரத்து பெருமாள் ஷௌரி. இப்ப நீங்க சேவிச்சையில சஹஸ்ரநாமம் ஷௌரிகின்னு வருது இல்லையா? அந்த ஷௌரியான பகவானுடைய என்ன சாதிக்கிற ஷௌரி பாதம், பகவானுடைய பாதத்தை சுமக்கக்கூடிய பாதுகாதேவி. பத்சயந்தி நினாதைஹி. அதாவது ஒருத்தர் வந்து பிசிக்கலி ரொம்ப வீக்கா இருக்கார், மென்டலியும் அன்ஸ்டேபிளா இருக்கார், டிஸ்ஓரியன்டா இருக்கார். அப்பேற்பட்டவாளுடைய கஷ்டங்களை கூட ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடியவள் இந்த பாதுகாதேவியா. அவளுடைய பாதுகாதேவியிலேன்னு வரக்கூடிய நாதம், டு பி ஸ்பெசிபிக், அந்த சவுண்ட். அதாவது கேன் சவுண்ட் பி த ஒன் தட் ரிமூவ்ஸ் அவர் டிஸ்ட்ரெஸ் கேட்ட முடியும். ஒரு அம்மா அப்பா, அவளுக்கு ஒரு குழந்தை, அப்பாவும் உத்தியோகத்தை போய்டுறார், அம்மாவும் உத்தியோகத்தை போய்டுறா. அந்த குழந்தைக்கு 8 மாசமோ 9 மாசமோ அதை ஸ்ரீதர வெள்ளாட்டிக்கிட்ட விட்டுட்டு போயிடுறா பார்த்துக்கிறதுக்கு. அந்த நானின்னு சொல்லக்கூடிய அந்த மாமி என்ன பண்ணுறா, அந்த குழந்தைய பார்த்துருக்கா. ஆஃபீஸில் இருக்கும்போது அம்மா கொஞ்சம் கவலை இருக்க தான் இருக்கும். அவள் கொடுத்தாளா இல்லையா, சாப்பாடு கொடுத்தாளா இல்லையா, பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணியாச்சு அந்த நானிக்கு. எல்லாம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வரணும். அந்த கவலையோடு வரா. இன்னும் குழந்தைய கூட பார்க்கல. அந்த குழந்தையுடைய ஒரு துளி அழுக சத்தம் கேட்ட உடனே, ஈவன் பிஃபோர் சீயிங் த சைல்டு, த சவுண்ட் வரும், அது அழறது. இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா என்னன்னா, த சவுண்ட் ஆஃப் த சைல்டு கேன் ரிமூவ் யுவர் டிஸ்ட்ரெஸ். கரெக்டா? இப்போ சைல்டு மதரை திருப்பி போடுங்க. குழந்தையின் அழுகை சத்தம் அம்மாவின் கஷ்டத்தை போக்குறது. இங்க அம்மாவான பாதுகாதேவியின் நாதம் குழந்தையான நம்மளுடைய கஷ்டத்தை போக்குறது. அப்படின்னா இந்த சவுண்ட் போயிடுறது, அப்படின்னு இந்த கவலை போயிடுறது. நினாதை அகிலம் பிரதிபயம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் எனக்கு உலகத்தில் பயத்தை ஊட்டுகின்றனவோ அந்த பயத்தை போக்கடிக்கக்கூடிய பாதுகா தேவியே அப்படின்னு எடுக்கிறார். கரண விகம காலே கால ஓம்கார சங்கி துருத பதம் உபகச்சன் தத்தஹஸ்த பிரியாபியாம் பரிணமயது கர்ணே ரங்கநாத ஸ்வயம் நஹ பிரணவமிவ பவத்யாஹ பாதுகே மஞ்சுநாதம். பாதுகே, அம்மா பாதுகையே, கரண விகம கால. இன்னும் ஒரு 5-6 ஸ்லோகம் இப்படியே தான் போகும். தேசிகன் வந்து சரீரத்திலேருந்து ஆத்மா பிரியும் போது என்னெல்லாம் பயம் வரும், அந்த பயத்தை பாதுகாதேவி எப்படி போக்கடிப்போம் அப்படின்னு தான் சொல்வார். கரண விகம காலே, இந்த உடம்பிலிருந்து கரணங்கள் அது வந்து ஒரு மாதிரி விகம காலே வீக்காய் நிற்கும் போது, அது வீக் ஆகுமான்னு கேட்டால் நீங்கள் எல்லாமே நிறைய அனுபவத்தில் பெரியவாள்லாம் இருக்கள். உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பாட்டி தாத்தா இவாளெல்லாம் பார்த்துருப்பள். நன்னா பூலோகத்தில் நீங்கள் பார்த்து ஆரோக்கியத்தோடு சஞ்சரித்த உங்கள் பெரியவாள்லாம் கடைசி காலத்தில் எப்படி ஒன்றுன்னா குறையிறதுங்கிற அந்த துக்கத்திலேயே உங்களுக்குலாம் துக்கம் வந்திருக்கும். ஐயோ எங்கள் பாட்டிலாம் எவ்வளோ பேருக்கு தளிகை பண்ணி போட்டிருக்கா, இப்போ எப்படி படுத்துன்னு இருக்கா பாரு, ஒரு கரடமாக குறைஞ்சின்னு வரும். சி அட் த எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் அ பெரிஷபிள் பாடி. எப்படி ஒரு டொமேட்டோ, ஒரு வேறு ஏதோ ஒரு பழமோ 4 நாள் வச்சா அழுகுமோ, நம்ம உடம்போ அழுகின்னு தான் வரும். நம்ம எவ்வளவு ஆஹா ஓஹோ என் ரூமில் பாடி லோஷன் இருக்கா அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா. என்ன பாடி லோஷன்லாம் போட்டாலும் இது சுமாராக போயிடும் இந்த உடம்பு.
இல்லையா? யாரா இருந்தாலும் நான் எவ்வளோ ராமாயணம் சொல்லியிருக்கேன் தெரியுமானா, இன்னும் நிறையவே போகும். அதனால இந்த உடம்பு அட் த எண்ட் ஆஃப் த டே இட் ஹேஸ் டு ஷ்ரிங்க். பெரிய உடம்பெல்லாம் வயசாக ஆக குறுக்கிண்டு தான் வரும், பெருகின்னு போக மாட்டா. அதனால குறுகின் வரும், சுருக்கம் வரும், wrinkle வரும். அதுக்கெல்லாம் கிரீம் எல்லாம் போட்டு பிரயோஜனமே இல்லைங்கிறார். லெட் இட் பி த வே இட் இஸ். ஏ வை டு வி ஹேவ் டு ஃபோர்ஸ்? பல பேருக்கு அது ஐயோ இந்த யாத்திராலாம் முதல்ல வரும்போது நான் வந்து யாரையா மாமின்னு கூப்பிட்டேன். என்ன மாமின்னு மட்டும் கூப்பிடாதீங்க, என்னன்னு கூப்பிடுறது? பேரை வச்சு கூப்பிட்டா இவருக்கு உபன்யாசகருக்கு இது கூட தெரியலையாம்பா. இது வந்து மிஸ் ஹேமா அப்படின்னு கூப்பிட்டா இது என்ன பெரிய லாயர் ஃபார் மாதிரி இருக்கு இல்லையா? மாமின்னு கூப்பிட்டா மாமிக்கு வச்சுக்கிறா, என்னதான் கூப்பிடுறது? அதனால இப்போ நம்பர் இப்போ 81 நம்ம சீரியல் லிஸ்ட்ல கூட்டுறவன் இருந்தால் இந்த ஜெயிலில் கூப்பிடுற மாதிரி ஆயிடும். அதனால கரண விகம காலி, அந்த சமயத்துல சென்சஸ் எல்லாம் கிளம்புற சமயத்துல ரங்கநாதனானவன் ஸ்வயம் பரிணமயது பவத்யாக மஞ்சுநாதம். அம்மா, அந்த சமயத்துல ரங்கநாதன் தரிக்கக்கூடிய பாதுகையிலிருந்து வரக்கூடிய மஞ்சுநாதம், மஞ்சுநாதம்னா ஸ்வீட் சவுண்டுன்னு அர்த்தம். அதனால மஞ்சுநாதம் பிரணமம் இவ, அது எப்படி சொல்ற மாதிரி இருக்கான், பிரணமம் இவ. பிரணம பிரணவ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். பிரணவத்தை சொல்ற மாதிரி இருக்கு. அந்த பாதுகையிலிருந்து வரக்கூடிய நாதமானது நமக்கு பிரணவத்தை, ஓங்காரத்தை கேட்கிற மாதிரி இருக்கான். கர்ணி என் காதுக்கு உபகச்சன்னு பிரியாபியாம் தத்தஹஸ்தா, பிரியாபியாம் தத்தஹஸ்தா. அதுவும் பெருமாள் வந்து இப்போ வந்துட்டு இருக்காருன்னு வச்சுங்க. இப்போ எப்படி சொல்றது? சரி, இப்போ வந்து நான் இது போனதமே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் பல பேர் போன யாத்திரைக்கு வந்திருக்க மாட்டேன். அதனால ஆற்றுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்புக்கு முடியல. அவளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஆம்புலன்ஸை தான் கூப்பிட்றோம். நம்ம ஊரில் ஆம்புலன்ஸ் அந்த டிராஃபிக்கை மீறிண்டு வரத்துக்குள்ள நமக்கே பயமாக இருக்கும், இந்த ஆத்மா சரீரத்தை தங்குமோ தங்காதோன்னு. அப்போ வந்துட்டாருங்கிற அந்த ஆறுதல் எப்போ வரும்னா, அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்கும்போது, அந்த சைலன்ஸ் அப்பாடி ஆம்புலன்ஸ் வந்துடுத்துன்னு தோன்றுறது. அதே மாதிரி கஷ்டத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒருத்தருக்கு பாதுகாதேவியை தரித்து பகவான் வரும்போது அந்த நாதம் கேட்கறது இல்லையா, அப்பான்னு இருக்குமா. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இங்கே ரொம்ப அந்யோன்யமாக உங்கள் ஆற்றுல இருந்த பெரியவாளோட பழகின்றேன்னா, அவ மரண சமயத்தில் உங்களுக்கு அவளோட கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, அவள் ஒருவேளை அந்த சமயத்தில் பேசியிருந்தான்னா, அவளுக்கு தெரிஞ்சு அறிஞ்சதை பேசியிருந்தான்னா 1-2 விஷயங்கள் சொல்லியிருப்பா. யாரோ நிற்கிற மாதிரி தெரியறது, யாரோ என்னோட பேசுகிற மாதிரி கேட்கறது, ஒரு சத்தம் எனக்கு கேட்கறது உனக்கு கேட்கறதா, இதெல்லாம் கேட்பா பாருங்க. இதெல்லாம் தான் இந்த சப்தங்கள். அப்போ தேசிகன் என்ன சொல்றார், இந்த துக்கமான சமயத்துல கூட, கஷ்டமான சமயத்துல கூட எனக்கு பாதுகாநாதம் தான் கேட்கணும். சைரன் வச்சு கேட்கணும், பாதுகாநாதம் தான் கேட்கணும். அதுவும் அந்த பெருமாள் தனியா வரக்கூடாதான். என்ன சொல்றார், பிரியாபியாம் தத்தஹஸ்தா, ஸ்ரீதேவி பூதேவி கையை பிடிச்சுண்டு பெருமாள் வரணுமா. தனியா ஹீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோன்னு வரணுமா பெருமாள். அதனால துருத பதம், அதுவும் சாதாரணமா மெதுவா வரக்கூடாது பெருமாள். துருத பதம் கொஞ்சம் வேகமா வரணும், சில் வரணும். கால ஹூங்கார சங்கி, அந்த ஹூங்கார சங்கி, அதாவது பெருமாளுடைய பாதுகையிலிருந்து அந்த நாதம் பிரணவத்தை எழுப்பக்கூடியது should overpower the ஹூங்கார சங்கி. ஏன்னா இன்னொரு பக்கம் யமன் காத்துன்னு இருக்கான், அவனுக்கு சங்கு ஊதின்னு இருக்கான், அவன் காத்துன்னு இருக்கான். அவன் சித்திரகுப்தன் எல்லாம் அமிச்சு அங்கே அப்படியே இந்த யம துதுத்தாள்லாம் ரெடியாக இருக்கா இந்த ஆத்மாவை எடுத்துன்னு போகிறதுக்கு. அந்த சமயத்தில் பெருமாள் வரணுமா. என்னென்னா அடுத்த பிறப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா யமதேவனுடைய கணக்குக்கு போய்ட்டு அடுத்த பிறப்பு உண்டும். சீரியாவில் இருக்கலாம், புனருணுவால் இருக்கலாம் இல்லையா, கொலம்போல இருக்கலாம் இல்லையா. நீங்கள் வந்து 60 ரூபா பால் வாங்குறதுக்கு பதிலாக 350 ரூபா 1 லிட்டர் வாங்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அதனால் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு பதிலாக வைகுண்டத்துக்கு போயிட்டா இந்த பால் தயிரெல்லாம் வேண்டவே வேண்டாம். வர கார்த்தால் எழுந்த உடனே காஃபி வேணுங்கிற எண்ணமே இருக்காது வைகுண்டத்தில். இப்போவே பாதி பேர் வேண்டான்னு யோசிச்சுட்ருப்பான். வைகுண்டம் காஃபி இல்லை, வைகுண்டமே வேண்டாம். என்ன சார் காஃபி இல்லாத ஒரு இடமா, தேசிகனே காஃபி காரணியம் செய்யுமாங்கிறார். அதனால் அப்பேற்பட்ட ஹூங்கார சங்கி, அந்த யமதேவன் எழுப்பக்கூடிய ஹூங்காரத்தை விட
பாதுகாதேவி எழுப்பக்கூடிய பிரணவம் காதுல விழணும்.